இயக்குனர் இமயம் எனக் கொண்டாடப்படும் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா மரணம் தமிழ் சினிமாவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு கடந்த சில தினங்களாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இந்நிலையில் மாரடைப்பால் அவர் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. அவரது மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் மனோஜ். படத்தை இயக்கியவர் தந்தை பாரதிராஜா. அடுத்து சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, விருமன், மாநாடு படங்களில் நடித்தார். 2023-இல் இயக்குனராக அறிமுகமான மனோஜ் பாரதிராஜா மார்கழி திங்கள் படத்தை இயக்கினார். இயக்குனராக வேண்டும் என்பதுதான் மனோஜின் ஆசையாம். தனது கனவை கடந்த ஆண்டு நிறைவேற்றியிருக்கிறார். மனோஜ் தன்னுடன் சாதுரியன் என்கிற படத்தில் ஜோடியாக நடித்த மலையாள நடிகையான நந்தனா என்பவரை காதலித்தார். இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2006ஆம் ஆண்டு இவர்களது திருமணம் கேரளாவில் நடைபெற்றது. இதையடுத்து சென்னையில் பிரமாண்டமாக மகனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தினார் பாரதிராஜா. அதில் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு மனோஜ், நந்தனா ஜோடியை வாழ்த்தியது. இந்த ஜோடிக்கு 2 பெண் குழந்தைகள். அதில் மூத்த மகள் பெயர் ஆர்த்திகா, இரண்டாவது மகள் பெயர் மதிவதனி. மனோஜை திருமணம் செய்து கொண்ட பின்னர் சினிமாவை விட்டு விலகிவிட்டார் நந்தனா. தொடர்ந்து கணவரின் தயாரிப்பு நிறுவனத்தை அவர் கவனித்து வந்தார். இவர்களுக்கு 2 மகள்கள் உண்டு. மனோஜின் மூத்த மகள் ஆர்த்திகா இயக்குனராக வேண்டும் என்கிற கனவோடு இருக்கிறார்.